வணக்கம். சொல்லி சொல்லி சிறுகதை படைப்பு கல்யாணம். இப்பொழுது கதைக்குள் செல்வோம். மிக்சியில் அரைத்து கொண்டிருந்த தேவகி வாசல் கதவு திறக்கப்படும் ஒலி கேட்டு எட்டி பார்த்தாள். அவள் கணவர் அனந்துதான் வந்து கொண்டிருந்தார். செருப்பை மூலையில் கலற்றிவிட்டு உள்ளே ஹாலுக்குள் நுழைந்தவர், தேவகி தேவகி விஷயம் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே நாற்காலியில் அமர்ந்தார். குரலில் இருந்த பரபரப்பு, முகத்தில் விரிந்த மலர்ச்சி, ஏதோ ஒரு சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லப் போகிறார் என்று தெரிந்தது. இதோ வர. சுவிட்சை அணைத்துவிட்டு உளுந்து மாவை வலித்து பாத்திரத்தில் போட்டுவிட்டு கையை துடைத்து கொண்டே வந்தாள். என்ன விஷயம்? ஏதோ சந்தோஷமான விஷயம் போல தோணுது. புன்னகை செய்தாள். ஆமாம் தேவகி, அந்த ராமசாமி ஒரு வழியாக ஒப்புக்கொண்டு விட்டார். தேவகியின் முகம் பளீரென மலர்ந்தது. அப்படியா? பாவம், அந்த பொண்ணு கிருத்திகாவுக்கு இனிமேலாவது நல்ல காலம் பிறக்கட்டும். ராமசாமிக்கு மனசு வந்ததே. என்ன சொன்னார்? இருங்கள், சூடாக காப்பி கொண்டு வரேன், அப்புறமா விவரம் சொல்லுங்கள். உள்ளே போக திரும்பினாள். விவரம் என்ன பெரிய விவரம்? அது ஒன்றுமே இல்லை. கடை தெருவில் ரங்கசாமியை பார்த்தேன். அவராகவே, ஆனந்த் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நல்லா யோசித்து பார்த்தேன். கடைசியாக கல்யாணத்துக்கு முடிவு செய்துட்டேன். இப்போ அவசரமாக போகிறேன், அப்புறம் வந்து விவரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அப்படியா? நாமும் ஒரு வருஷமாக அவருக்கு சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ தான் மண்டையில் ஏறியிருக்கு. முந்தின தடவை மாதிரி அவசரப்படாமல் நல்ல இடமா பார்த்து கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தார். இருவர் மனமும் கிருத்திகாவையே நினைத்து கொண்டன. கிருத்திகாவின் அப்பாவுக்கு மனைவி இறந்து விட்டார். அவருக்கு கிருத்திகா மற்றும் மது என்ற ஒரு சின்னவன். 2 பேரும் தாயில்லா குழந்தைகளாக வளர்ந்தார்கள். முன்பு 2 குடும்பமும் சேர்ந்து ஒரே வீட்டில் குடியிருந்ததால் இவர்களுக்குள் நெருங்கிய சிநேகம் உண்டு. கிருத்திகா BA படித்து முடித்து 2 வருஷங்கள் கழித்து கல்யாணம் செய்தார்கள். நல்ல வரனாக எல்லா பொருத்தமும் பார்த்து தான் செய்தார்கள். ஆனால் விதி 2 வருஷங்களில் கணவனை இழந்து தந்தையிடம் அடைக்கலம் புகுந்து விட்டார். தடதளவென்று செழித்து வளர்ந்த பச்சை பசும் பொடி வேரோடு பிடுங்கப்பட்டு வெயிலில் தூக்கி எறியப்பட்டதை எண்ணி தேவகியும் ஆனந்தும் வருத்தப்படாத நாளில்லை. விடிய விடிய கிருத்திகாவுக்கு 25 வயதுதான் ஆகிறது. இளமையின் தலைவாசலில் நிற்கிறாள். தங்க பதுமை போல் தோற்றம், அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீர்தானா. வாழ்க்கை முழுவதும் எத்தனை சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இரவும் பகலும் மனம் எத்தனை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கும். பெண் குழந்தை இல்லாததாலோ என்னவோ தேவகிக்கும் ஆனந்துவுக்கும் கிருத்திகாவிடம் அலாதியான அன்பு. ராமு, கிருத்திகாவை உத்தியோகத்துக்கு அனுப்பலாமில்ல? பாவம், சின்ன பொண்ணு, மனம் உடைந்து போயிருக்கிறாள். பொழுதும் போகும், மனச்சுமையும் குறையும். அதெல்லாம் எதுக்கு சார்? கண்டவன் முன் பார்வையில் பட்டு அப்புறம் தினமும் அவர் வர்ற வழியில் நாங்கள் தவிக்கணும். எதுக்கு வீண் கவலையே? அவளுக்கு பொழுதுபோகத்தான் வீட்டு வேலைகள் இருக்கின்றனவே, அதுவே அவளுக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார் ராமசாமி. நாளுக்கு நாள் கிருத்திகாவின் முகம் கலையிழந்து சோக பிம்பமாக இழைத்து போய்விட்டார். என்னங்க, இந்த நாளில் என்னென்னவோ நடக்கிறது. கிருத்திகாவுக்கு வேறு கல்யாணம் செய்தால் என்ன? எத்தனையோ பேர் செய்து கொள்ளவில்லையா? தேவகி தன் கணவரிடம் கூறினார். எனக்கும் இந்த மாதிரி தான் தோணுது. பெற்றவனுக்கு மனசில் தோண வேணுமில்ல. வேலைக்கே அனுப்ப மாட்டேங்கிறார் மனிதர். அப்படியே அவர் ஒப்புக்கொண்டாலும் அந்த பெண் ஒப்புக்கொள்ளணுமே. எந்த பெண்ணும் தானாக முன்வந்து எனக்கு மறு திருமணம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாக்காரர் தான் முயற்சி பண்ணணும், புத்தி சொல்லணும். அப்படியே கிருத்திகா சம்மதிக்க விட்டாலும்
எடுத்து சொல்லலாம். அதெல்லாம் சரி, இதை எப்படி அந்த மனிதரிடம் சொல்லுவது? அவர் ஏதாவது எண்ணிக்கொண்டால் என்ன செய்வது? பார்க்கலாம், மறைமுகமாக சொல்லி பார்க்கலாம். ஒரு நாள் ராமசாமியிடம் மெதுவாக தன் யோசனையை கூறினார். ராமு, நீங்கள் எனக்கு ரொம்ப நாளே சிநேகிதர். ஏதோ சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஆண் பிள்ளை, மதுவோ சின்னவன், கிருத்திகா வயசு பொன். பாவம், அந்த பெண்ணுக்கு ஒரு துணை வேண்டாமா? வீட்டுக்கு பெரியவளாய் அம்மா இருந்தாலும் பரவாயில்லை, அம்மாவும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களே என்றார். ராமசாமி தலையை ஆட்டினார். என்ன செய்யறது? எல்லாம் நாம் செய்த வினை. எனக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தான் கூறிய யோசனைக்கு அவர் எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை. சில நாட்கள் கழித்து மறுபடியும் ஆரம்பித்தார் ஆனந்து. என்ன யோசித்தீங்களா? உங்கள் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? நீங்கள் வெளியில் போகிறவர், பொண்ணு தனியாக வேற வீட்டில் இருக்கா. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அன்றைக்கு ராமசாமி மறுக்கவில்லை. ராமசாமியும் தனது மோபாயை தடவிக்கொண்டே யோசித்தார். சரி யோசிக்கட்டும் என்று அனந்து வந்துவிட்டார். மறுபடியும் போன வாரம் ஒரு நாள் அமைதியாக எடுத்து சொன்னார். இப்படி அடிமேல் அடி வைத்து ராமசாமியை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்தார். அன்றிரவெல்லாம் அனந்துக்கும் தேவகிக்கும் கிருத்திகாவின் மறுமணத்தை பற்றியே பேச்சு. யார் வீட்டு குழந்தையாக இருந்தால் என்ன, பாசம் அன்பது என்று வைத்துவிட்டால் அதனால் ஏற்படும் அனுபவங்களே அலாதிதான். அன்று அவர்கள் திடீரென்று வெளியூர் போக நேரிட்டது. ஒரு வாரம் கழித்து திரும்பியதும் நண்பரின் வீட்டுக்கு போனார்கள். ராமசாமி வீட்டு வாசலில் பெரிய பூக்கோளம் செம்மண் பூச்சுடன் போடப்பட்டிருந்தது. ஆரத்தி கரைத்து கொட்டியதும் லேசாக தெரிந்தது. சந்தோஷ பரபரப்புடன் உள்ளே நுழைந்தனர். முதலில் எதிர்பட்டவள் கிருத்திகாதான். தேவகியும் அனந்தும் அவளை பார்த்து லேசாக திடுக்கிட்டனர். அவள் எப்போதும் போலவே இருந்தாள். மலரில்லா கூந்தல், பொட்டில்லா நெற்றி, சாதாரண வாயில் புடவை. ராமசாமி உள் அறையிலிருந்து வெளியே வந்தார். வாங்க வாங்க. முகத்தில் ஒரு தினுசான சிரிப்பு வழிந்தது. அனந்து நாற்காலியில் அமர்ந்தார். எல்லாம் கிடுகிடுன்னு நடந்து போச்சு. எனக்கு இஷ்டமே இல்லை. நீங்கள் எல்லாரும் வற்புறுத்துனீங்க. நானும் யோசித்தேன். அனந்தும் தேவகியும் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். கிருத்திகாவுக்கு துணை வேணும், பாதுகாப்பு வேணும். என்ன இருந்தாலும் நான் வெளியே போகிற சமயம் ஒரு தாயாருக்கு சமமாக பார்த்துக்க முடியுமா? நீங்கள் சொன்னது உண்மைதான்னு பட்டது. வீட்டில் கிருத்திகா தனியாக இருந்து கஷ்டப்படுறது எனக்கு பொறுக்க முடியல. அதனால் தூரத்து உறவுக்கார பொண்ணு, ஏழை வீட்டு பொண்ணு தான். பேசாமல் கூட்டி வந்து தாலியை கட்டிட்டேன். சுந்தரி இங்கே வந்து இவங்களை நமஸ்காரம் பண்ணிக்க. தலை நிறைய பூவும் புது மஞ்சள் சரடும் பட்டுப்புடவையுமாக கிருத்திகா வயதில் இளம் பெண்ணொருத்தி வெளியே வந்து அவர்களுக்கு நமஸ்காரம் செய்தார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜிடி வியூஸ் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.